ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் ஐ லவ் யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் பண்ணுறீங்களா ப்ரோ? சிஸ்டர் லவ் பண்ணுறீங்களா? நான் லவ் பண்ணுறேன். ஓகே, அப்படின்னு நான் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை லவ் பண்ணுறாராம். நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களா இல்லை வேறு யாருன்னா பையனை பொண்ணை லவ் பண்ணிருக்கீங்களா? பிரதர் சிஸ்டர், வார்த்தையில் தான் கேட்குறேன். நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன் பிரதர். ஓகே, யோவான் 21:17 ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, என்னை நேசிக்கின்றாயா என்றார். யாரை பார்த்து கேட்குறாரு? அங்கே பேதுருவை பார்த்து கேட்குறாரு. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டவர், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுவேன், பைபிள்லாம் படிப்பேன், ப்ரேயர்லாம் பண்ணுவேன், ஆனால் சைடில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பேன் ஆண்டவர், அவனையும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், கொடுத்துருங்க ஆண்டவர் அப்படின்னு. டேய் கலங்கத்தில் காமெடி பண்ணிட்டு இடான்றீங்களா? இல்லை அதான் உண்மை, அப்படி தானே நானும் பண்ணேன். அதனால தான் நாசமாக போய் உட்காந்துக்கிறேன். பிரதர் சிஸ்டர், தேவனுக்கு விரோதமான, மாம்சத்துக்கு விரோதமான அன்பு, இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பகை. நேற்று பார்த்தோம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமான பகையை உண்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நாங்கள் ரொம்ப உண்மையாக பரிசுத்தமான காதல் அப்படிலாம் ரொம்ப நாள் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் கிறிஸ்தவ பொண்ணு தானே, கிறிஸ்தவ பையன் தானே அப்படின்னு சொல்லி லவ் பண்ண நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானும் தானே விழுந்திருக்கேன், ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்திருக்கேன். நீங்கள் இழந்திருக்கூடாது தானே ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு, கேட்குறாரு. அதான் டு யூ லவ் மீ? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலா இல்லை ஃபுல்லாக என்கிட்டயே காலா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. அதான் கேட்குறாரு அவர். ப்ளீஸ் தயவு செய்து. ஓகே பிரதர் சிஸ்டர், கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ எனக்காக அதை வாங்கி கொடுத்தானே, எனக்காக அதையே பண்ணாலே தியாகம், அவர் உயிரே குத்தாருங்க ஏசப்பா. ப்ளீஸ் தயவுசெய்து வந்துருங்க. உங்களை குறித்து வச்சிருக்க சித்தம் ரொம்ப பெருசு. பிரேக்கப் பண்ணுங்க, பிரேக்கப் பண்ணி பேச்சப் ஆகுங்க. இன்றைக்கி நிறைய பிரசங்கங்களை பார்க்குறேன், எப்படி டேட் பண்ணலாம் ஐடியா வேறு கொடுக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஐடியா பண்ணாலும் தூக்கி ஃபோல்ட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டு உங்களுக்கு சாபத்தையும் பாவத்தையும் தொடர வச்சுருவோம் பிசாசு. மோசமானவன். உலகத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய அது இதுதான். நானும் உலகத்தில் உள்ளவன் தான். அதாவது உடன்படிக்கைக்கு முன்னாடி நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம் பார்த்தீங்களா, பிசாசு உண்டு பண்ணுறது, அது நாசமாக போயிடும். புரியாது இப்போது, லேட்டராக புரியும் பிரதர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து பெரிய தெரிவிச்சு குட்டி ஜாப் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் வெளியே வாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எப்படி வெளியே வரணும், ஆண்டவர் சித்தத்தை நோக்கி எப்படி வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயங்காலம் ஈவினிங் Feb 14 லைவில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ரெடி போடுவார். ஒரு குட்டி ஜாப் மட்டும் பண்ணிடுறேன். அன்பின் தேவனே, இந்த சிஸ்டர் இந்த பிரதர் உண்மை விட்டு வேறு யாருன்னா தப்பாக நேசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, எதனா அவலட்சணமான காரியங்களை பண்ணாங்கன்னா அவங்கள மன்னிங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க எப்படி அதை விட்டு வெளியே வரணும், உங்கள் கூட எப்படி பேச்சப் ஆகணும், இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஆகுதுமா, உங்கள்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணி உங்கள்கிட்ட எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றத ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள நேசிச்சிருக்கீங்க, நீங்கள் லவ் யூ சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்க தான் இன்னும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த மனதை நீங்கள் கொடுங்க. ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஏவி பலப்படுத்தி அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமான காரியம் நடக்காதபடி அப்பா உலகத்தை வெறுத்து உண்மை நேசிக்க அவர்களை பக்கமாய் திரும்பும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வளருங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரதர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, உங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார். ப்ளீஸ் கம் பேக் வித் ஹிம். ஹி வில் டேக் யுவர் நெக்ஸ்ட் லெவல். ஜாயின் ஈவினிங் லைவ். காட் பிளஸ் யூ.